Hi friends, welcome to Relax Recipes. ஆல்ரெடி நம்ம சேனலில் கருப்பட்டி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை அப்படின்னு நிறைய வகை கொழுக்கட்டை ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 2 வகையான ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சிலோன் கொழுக்கட்டை இலையடை. இது ரெண்டையும் எப்படி எளிதாக வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிஃப்ட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். முதல்ல சிலோன் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். சிலோன் கொழுக்கட்டைக்கு பூரணம் நம்ம சிறுபருப்பு வச்சு தான் பண்ண போகிறோம், அதாவது பாசிப்பருப்பு வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ரெடிமேட் இடியாப்பு மாவு தான், கடையில் உள்ள இடியாப்பு மாவு தான் வாங்கி வச்சுருக்கேன். அரிசி மாவோட வறுத்த அரிசி மாவு தான் உங்களுக்கு கொழுக்கட்டைக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இடியாப்பு மாவில் பண்ணிங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இல்லை பிளெயின் அரிசி மாவு வாங்கியிருந்தீங்கன்னா அதை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக ஒரு 10 நிமிடம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1/4 கப் சிறுபருப்புக்கு நான் கிட்டத்தட்ட 1 கப், அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள், அப்புறமா காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க. இதில் காஞ்ச திராட்சையும் சர்க்கரையும் நம்மளுடைய விருப்பப்படி, நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். ஊற வச்ச சிறுபருப்பை கொஞ்சமாக ஒரு 10 நிமிடம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் வச்சு இந்த மாதிரி மலர வேக வச்சு எடுத்துக்கோங்க. குலையக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுடுங்க. இதுக்கு நம்ம பூரணம் அடுப்பில் வச்சு வாட்ட போகிறதில்ல, அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால முதல்ல மேல் மாவு தயாரிச்சுட்டு அப்புறம் நம்ம பூரணம் தயாரிக்கலாம். மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதை லேசாக கிளறி விட்டுக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வறுத்த மாவு நம்ம நார்மல் மாவை விட அதிக அளவு தண்ணி இழுக்கும், அதனால ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பின்னால அடுப்பை அணைச்சிட்டு ஒரே ஒரு நிமிடம், அதாவது அந்த கொதி அடங்குற வரைக்கும் வச்சுட்டு நம்ம மாவில் சேர்த்து கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்ல சாஃப்டான பதம் வர்ற மாதிரி, இடியாப்பம் புளியறதுக்கு வரும் இல்லையா, அந்த பதம் வர்ற அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு ரெடிமேடில் கிடைக்குது. ஆனால் அந்த ரெடிமேட் கொழுக்கட்டை மாவை விட நம்மளுடைய இடியாப்ப மாவு நல்லாவே சாஃப்டாக வருதுங்க. ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இடியாப்ப மாவு நல்லாவே மேல் மாவு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெந்நி சேர்த்து கிளறிக்கோங்க. கொஞ்சம் மாவு நெகிழ்ந்துட்டா கூட நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற மாதிரி கிளறி எடுத்து வச்சிடலாம். இந்த சிலோன் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா சம்பா மாவில் செஞ்சீங்கன்னா, அதாவது ரெட் மாவில் செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் ரெடிமேட் மாவு யூஸ் பண்ணுறதுனால ரெடிமேடில் இடியாப்ப மாவு சம்பா மாவு கிடைக்கிறது இல்லை, அதனால நான் ஒயிட் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேல் மாவு தயாரித்து மூடி வச்சிடலாம். அதாவது நம்ம விரல்களில் சூடு பொறுக்கிற வரைக்கும் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம பூரணத்தை கலந்துடலாம். இந்த பூரணத்தை நம்ம அடுப்பில் வச்சு வாட்டி தயாரிக்க மாட்டோங்க, அப்படியே பருப்போட எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். அதனால 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தீங்கன்னா அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதோட ஏலக்காய் தூள், காஞ்ச திராட்சை, சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தாங்க தேவைப்படும். ஏன்னா பருப்பில் நமக்கு எந்த எதுவுமே போடலை, வெல்லம் எதுவுமே போடலை. அதனால இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால், சர்க்கரை தூக்கலாக போட்டால் தான் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே 1 நிமிடம் மட்டும் வச்சா போதும். அந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி அதோட செட் ஆகிற வரைக்கும் 1 நிமிடம் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேல் மாவு இந்த பூரணம் தயாரிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் மாறி இருக்கும். நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டைகள் பிடிச்சி நம்ம கையில் தட்டி மோதகம் பண்ணிடலாம். ஒரு இட்லி தட்டில் வெள்ளை துணி விரிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் டேரெக்டாக வச்சு கூட அவிச்சு எடுக்கலாம். நீங்கள் துணி விரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட்டில் ஒட்டாது உங்களுக்கு. லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டிடலாம். மாவு நல்ல பதமா கிளறி இருக்கிறதுனால நமக்கு விரிசல் இல்லாம தட்ட வருங்க. நல்ல ரொம்ப லேசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நல்ல பரத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பூரணம் நடுவில் வச்சு நம்ம மடிச்சு விட்டுறலாம்.
இதில் காஞ்சி திராட்சை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக சிலோன் கொழுக்கட்டையில் நட்ஸ் வைக்கிறது இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நட்ஸை கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி ஓரங்களை மடக்கி விட்டு எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட இதை வந்து உருண்டைகளாக கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மோதகம் பண்ணையில் எல்லாமே ஒரே ஸ்டெப்பாக பண்ணினீங்க அப்படின்னா வேகையில் ஒன்று போல் உங்களுக்கு வெந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டைகள் தயார் பண்ணிக்கலாம். இது சிறுபருப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடவும் செய்யும். உங்களுக்கு இந்த பூரணம் தயாரிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். அந்த ஃபில்லிங் வந்து வெளியில் வராத மாதிரி நம்ம வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அதிக அளவில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெடிப்பு விழுந்துடும் கொழுக்கட்டையில். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மோதகமும் பண்ணிவிட்டு நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இது ஏற்கனவே வெந்த மாவு அப்படிங்கிறதுனால ஒரு 7 நிமிடத்துலேயே உங்களுக்கு கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கனமாக பண்ணியிருந்தா கூட ஒரு 10 நிமிடத்துலேயே உங்களுக்கு கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுங்க. இப்போ 7 நிமிடம் ஆகிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்தாலே அந்த வந்து கலர் லைட்டாக மாறிடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இலை எடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த இலை எடை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம வந்து வெல்லமும் தேங்காய் துருவலையும் வதக்க போகிறோம். அவ்வளோதாங்க. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டாலே போதும். முதல்ல 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் போதுங்க. இது அந்த தேங்காய் துருவலோடையே சேர்த்துடலாம். இதை நம்ம இலைக்கு வடிகட்டி ஊற்றணும் இல்லைங்க. தேங்காய் துருவலோடையே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா இலகி தேங்காய் துருவலோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. வெல்லத்தில் சிறு சிறு கட்டிகள் இருந்ததுன்னா அதை அந்த கரண்டியை வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பூரணம் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். பூரணம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டைகள் தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. இந்த இலை எடைக்கு மேல் மாவு நம்ம சிலோன் கொழுக்கட்டைக்கு தயாரித்தோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே தயார் பண்ணிக்கலாம். இப்போ மேல் மாவு தயாராகிடுச்சு. நம்மளுடைய பூரணம் தயாராகிடுச்சு. வாழை இலை, ஃப்ரெஷ்ஷான வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து இலை எடையை தயாரிக்க போகிறோம். இந்த வாழை இலையோட மேல் பாகத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நம்ம சிலோன் கொழுக்கட்டைக்கு கையில் பரத்தணும் இல்லையா மாவை, அதே போல் உங்களுக்கு தேவையான சைஸ் மாவை எடுத்து இந்த வாழை இலையில் நம்ம பரத்திக்க போகிறோங்க. நல்ல லேசாக வாழை இலையில் பரத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய் தொட்டு தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பரத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். விரிசல் இல்லாமல் பரத்திக்கோங்க. மாவை நல்லா பரத்தின பின்னால் இலை எடைக்கு தேவையான பூரணத்தை நடுவில் வச்சுக்கோங்க. இந்த இலை எடைக்கு அதிக அளவில் பூரணம் வைக்க வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக வச்சாலே போதும். இந்த மாதிரி வச்சு அந்த பூரணத்தையும் லேசாக பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இலையோடு சேர்த்து அப்படியே மூடிடுங்க. நம்ம வழக்கமாக கொழுக்கட்டைக்கு வந்து மேல் மாவை மட்டும் மூடுவோம் இல்லையா, இங்கே அப்படி மூடாமல் இலையோடு சேர்த்து இந்த மாதிரி மடிச்சிடணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இலையடையும் தயார் பண்ணிக்கலாம். முதல்ல இலையோட மேல் பாகத்தில் லேசாக நெய் தடவிட்டு மாவை பரத்திக்க போகிறோம். மாவை லேசாக பரத்தி எடுத்துக்கோங்க. இதில் பூரணம் வச்சு நம்ம வந்து இலையோடு சேர்த்து மடக்கிடுவோங்க. அதே போல் இந்த இலையடையை வேக வைக்கல நம்ம இந்த இலையோடு சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். அப்போ இந்த இலையில் உள்ள மருத்துவ குணங்கள், வாசம் எல்லாமே இந்த கொழுக்கட்டையில் சேர்ந்துடுங்க. கொழுக்கட்டையில் சேர்ந்து இது மற்ற நார்மல் கொழுக்கட்டையோட இது ரொம்பவே வாசமாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி இட்லி தட்டை எடுத்துக்கலாம். இதில் துணி விரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம மடக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இலைகளை வரிசையாக அடிக்கிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து குக்கிங் டைம் அதிகமாகும். நான் இப்போ வந்து பரவலாக தான் வச்சுருக்கேன். பரவலாக வச்சுருக்கிறதுனால 7லேருந்து 10 நிமிடத்துலேயே உங்களுக்கு குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நமக்கு இலை எடை தயாராகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் 7 நிமிடம் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கலையே மற்ற கொழுக்கட்டைகளை விட இது ரொம்பவே மிருதுவாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே சாஃப்டாக உள்ள நல்ல ஈரப்பதத்தோட பூரணம் இருக்குங்க.
நீங்கள் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிவ் அவே போயிட்டுருக்கு. இதில் கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்து பாருங்கள், கிவ் அவேல கலந்துக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.